வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது தாராசுரம்ங்க. தாராசுரம் கோவிலுக்கு வந்திருக்கோம். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதுங்க. அந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ண வரோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம தாராசுரம் கோவில், இப்போது ஐராவதீஸ்வரர் கோவில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே தாங்க வந்திருக்கோம் டூரு. இந்த கோயில், தாராசுரம் கோயில் 2ஆம் ராஜராஜனால் சோழனால் கட்டப்பட்ட கோயிலுங்க. இது யுனெஸ்கோ பெயர் பெற்ற ஒரு அற்புதமான கோயில். நிறைய சிற்பக்கலைகள் உள்ளது. இதில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே இந்த கோவில் இருக்குங்க. நிறைய சிற்பக்கலைகள் உள்ளது. அதாவது இந்த கோவிலில், தாராசுரம் கோவிலை இந்திரனின் வாகனமான யானை, வெள்ளை யானை வழிபட்டதால் ஐராவதீஸ்வரர் அப்படின்னு இந்த பேர் இந்த ஸ்தலத்துக்கு பெயர் பெற்றதுங்க. அதனால தான் ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்திரனின் யானை, வெள்ளை யானை ஐராவதம் வழிபட்டு, இந்த யானை, வெள்ளை யானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாம். அதனால் இந்த கோவிலுக்கு ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு பெயர் பெற்றது. மற்றும் யம தர்மராஜா இந்த கோவிலை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றார் என்று வரலாறு கூறுகிறது. நிறைய அந்த தூண்லெல்லாம் நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. நிறைய புராண கதைகள் இருக்கும். நல்ல அற்புதமான ஓவியங்கள், சிற்பக்கலைகள் அப்படியே அற்புதமாக இருக்குங்க. நம்ம பார்க்க பார்க்க நமக்கு நம்முடைய, அதாவது சோழ மன்னரின் கலை நயத்தை குறிக்கிறது. இதன் கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால் அவருடைய காலத்தில் 1146லேருந்து 1173 காலகட்டத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. சிற்பிகளின் கனவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவிலுடைய வேலைப்பாடுகள், நுணுக்கமான வேலைப்பாடுகள் சிற்பிகளின் கனவு என்று போற்றப்படுகிறதுங்க. மற்றும் கோவில் நுழைவாயிலில் ஒரு தேர் வடிவில் காணப்படுகிறது. நிறைய மரங்கள், செடி கொடிகள் இருக்கு. இயற்கை சூழ்நிலையில் இந்த கோவில் அமைகிறதுங்க. இந்த தாராசுரம் முன் மண்டப படியில் பார்த்தோம்னா நடக்கும்போது இசை ஒலி எழுப்புகிறதுங்க. அப்போது இதுக்கு சிங்கிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பெயர் பெற்றுள்ளது. இந்த படியில் நடக்கும்போது இசை ஒலி நமக்கு கேட்கும். ஒவ்வொரு தூண்லேயும் நுணுக்கமான சிற்பங்கள் மற்றும் புராண கதைகள் தூணில் செதுக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய புராணங்கள், நுண்ணிய கலை வடிவம் எல்லாம் இந்த தூண்களில் செதுக்கப்பட்டுள்ளது. அழகிய கலை நயத்துடன் இந்த சிற்பங்கள் திகழ்கிறது. தாராசுரம் கோவிலே ஐராவதீஸ்வரர் கோவில் அருமையான, அற்புதமான ஒரு ஸ்தலமாக, சிவன் ஸ்தலமாக நம்ம கருதப்படுகிறது. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் மற்றும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாம் யுனெஸ்கோ உலக புகழ்பெற்ற கோவிலாக கருதப்படுகிறது. இது பாரம்பரிய சின்னமாக கருதப்படுகிறது. இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறையினர் பாதுகாக்கிறார்கள். அதாவது அவர்களிடம் இந்த கோவில் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் ஒரு நினைவு சின்னமாக பாதுகாத்து வருகிறது. இந்த கோவில் பார்த்தோம்னா சோழர்களின் கலை மற்றும் அவர்களுடைய கலை நயம் மற்றும் அவர்களுடைய சிற்பக்கலை மற்றும் நுண்ணிய தொழில்நுட்பக்கலை எல்லாம் ஒரு உச்சத்தை தொடுகிறது. அதனால் இது புகழ்பெற்ற கோவிலாக திகழ்கிறது.
மேலும் கட்டிடக்கலையின் உச்சத்தை இந்த கோவில் வந்து திகழ்கிறது மற்றும் வரலாறு சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான கலை நயத்துடன் காணப்படுகின்ற கோவிலாக இந்த கோவில் தாராசுரம் திகழ்கிறது. உங்களுக்கு எப்போம்லாம் நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த தாராசுரம் கோவிலுக்கு போய் கண்டிப்பாக சிவபெருமானை தரிசனம் செஞ்சு வாங்க. அற்புதமான கோவிலுங்க, நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். நல்லா நிறைய இடம் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியே இருக்கும். இது நிறைய பேர் ஃபாரினர்ஸ்லாம் வராங்க, வந்து விசிட் பண்ணுறாங்க இந்த கோவிலில். மற்றும் வந்து நிறைய பேர் வந்து 10 முறை வந்தேன் அப்படின்றாங்க நிறைய பேர். ஏன்னா வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குன்றாங்க. அங்கே நிறைய திறந்த புல்வெளிகள் இருக்குது. இயற்கை சூழ்நிலையில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டுள்ளது. அற்புதமான கோயில். அதாவது இன்றைக்கி பூரா நம்ம அந்த தூணெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. ஒவ்வொரு தூண்லேயும் வந்து வரலாறு வந்து செதுக்கப்பட்டுள்ளது. மற்றும் வந்து நிறைய ஆர்கிடெக்சர், நிறைய வந்து கலை, நுட்பமான கலை நயம் இருக்கிறதுங்க. ஒரு தூண்லையும் ஒரு மண்டபத்திலையும் சரி நம்ம பார்த்துட்டே இருக்கலாங்க. இன்றைக்கி பூரா நமக்கு வந்து அப்படியே வந்து நம்ம அந்த காலத்துக்கே நம்மளோட மைண்டு வந்து கொண்டு செல்லப்படும். சோழ காலத்துக்கே நம்ம வந்து போயிடுவோம். நம்ம வந்து இந்த சிற்பக்கலை, இந்த சிற்ப நயத்தை நம்ம பார்க்கும்போது சோழ மன்னர்களை நமக்கு நினைவு கூறும். அப்படிப்பட்ட அற்புதமான புகழ்பெற்ற ஒரு உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ புகழ்பெற்ற அற்புதமான தாராசுரம் என்ற கோவிலை வந்து எல்லாருமே தரிசனம் செய்யணும். யாரெல்லாம் தரிசனம் செஞ்சுருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. இனி பார்க்க போகிறேன் அப்படின்றவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கிறதோ, அதாவது குவார்ட்டர்லி லீவு, ஹாஃப் இயர்லி லீவு, பசங்களுக்கு லீவ் இருக்கும்போது, இல்லை ஒரு சாட்டர்டே சண்டே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து சேர்ந்து எல்லாரும் போய் பார்க்கலாம். பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கலை நயமிக்க தாராசுரம் சிவன் கோவில் என்றே நம்ம சொல்லலாம். இந்த கோவிலில் பார்த்தோம்னா ரொம்ப நுணுக்கமான கலை நயம் வந்து காணப்படுகிறது இல்லையா? அதனால் சிற்பிகளின் கனவுனே என்று போற்றப்படுகிறதாம் இந்த கோவிலை. அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த கோவில், ரொம்ப அழகான வேலைப்பாடுகளுடன் கலை நயத்துடன் ஒவ்வொரு தூண்களும் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறதுங்க. மற்றும் வந்து தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னே இந்த கோவிலுக்கு பெயர். ஐராவதீஸ்வரம் கோவில் அப்படின்னு ஏன் பெயர் வந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது வெள்ளை யானை வந்து இந்திரனுடைய வாகனம். அந்த வெள்ளை யானை வந்து பூஜித்து, இந்த சிவனை வந்து பூஜித்து வழிபட்டு தன்னுடைய பாவ விமோச்சனத்தை வந்து பெற்றார். பாவ விமோச்சனம் வந்து இவருக்கு இந்த கோவிலில் வந்து கிடைச்சது. அதனால் இந்த கோவிலுக்கு வந்து ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு வந்தது. மேலும் வந்து யமதர்மராஜா வந்து அவருடைய சாப விமோச்சனம் பெற்றார். அதனால் இந்த கோவில் வந்து புகழ்பெற்ற கோவிலாகும். அதாவது வெள்ளை யானையும் மற்றும் வந்து யமதர்மராஜாவும் தன்னுடைய சாபத்தை அவர்கள் வந்து விமோச்சனமாக, சாப விமோச்சனம் பெற்ற தலமாக இந்த தலம் விளங்குகிறது. இந்த கோவிலில் வந்து அவர்கள் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றார்கள். அதனால் ஐராவதீஸ்வரர் அப்படின்னு இந்த சிவனுக்கு பெயர். அதனால் ஐராவதம் என்ற யானை, இந்திரனின் வாகனமான யானை வந்து இந்த கோவிலை வந்து வழிபட்டதனால் இந்த கோவிலுக்கு ஐராவதீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. மேலும் வந்து பாடும் படிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது சிங்கிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு முன் மண்டப படிகளில் நடக்கும்போது இசை ஒலி கேட்கிறதுங்க. அதனால் சிங்கிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பெயர் வந்தது. பாடும் படிகள் அப்படின்னே இதற்கு பெயர் வந்தது. மேலும் நிறைய புராண கதைகள் வந்து செதுக்கப்பட்டுள்ளதுங்க. அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தா மாதிரி தூணில் மற்றும் வந்து அந்த சுவர்களில் வந்து நிறைய புராண கதைகள் வந்து செதுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி பூரா நம்ம படிக்கலாம், இந்த புராண கதைகள்லாம் படிக்கலாம். பயங்கர கலை நயம்ங்க. அப்படியே வந்து எப்படி அழகாக செதுக்கியிருக்கிறாங்க. அப்படி அந்த காலத்தில்
சோழ மன்னர்களால் கலை நயத்துடன் அற்புதமான வேலைப்பாடு அது நம்ம இன்றைக்கி பூரா பார்த்து கொண்டே இருக்கலாமுங்க. நம்ம பசங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் படிக்கிற பசங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா சின்ன பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருக்குமே பெரியவர் முதல் சிறியவர் வரை வந்து எல்லாருக்குமே வந்து ஆவலுடன் இருப்போம். நம்ம படிக்க அந்த தூண்களில் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் நமக்கு. ஆனால் நேரம்தான் நமக்கு போராது. நிறைய நடப்பதற்கு நிறைய எக்கச்சக்கமான நிறைய புல்வெளிகள் இருக்கிறது. அதனால் நம்ம நடக்கலாம். நிறையா நமக்கு நேரம் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. அதனால் அற்புதமான தாராசுரம் கோவில் போய் பார்த்து நல்லா உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ்டாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு போய் பார்த்து சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நம்முடைய வீடியோஸ் அப்லோடு பண்ணும்போது அதில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குங்க. யாரெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் மூலமாக ஷாப்பிங் செஞ்சிங்கன்னா, அதாவது அந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் ஓப்பன் ஆகும். ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் விருப்பப்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.